இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். லெண்ட் என்னும் காலங்கள் நமக்கு கற்றுத்தரும் பரிசுத்தமாகுதலுக்கான உன்னத சத்தியங்களை இந்த நாட்களிலே நாம் கற்று வருகிறோம். கடந்த நாளிலே ஒரு நபரை நம்முடைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்டோம். எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் இருந்து ஏசா என்று பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த ஒரு மனிதனை குறித்து நாம் தியானித்தோம். ஏசாவை குறித்த பின்னணியை கடந்த தியானத்திலே நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். புதிய ஏற்பாட்டின் ஆசிரியர் அவனை குறித்து சொல்லும்போது அவர் பயன்படுத்துகிற 2 வார்த்தைகளில் ஒரு வார்த்தையை நேற்றைய நாளிலே தியானம் செய்தோம். எபிரேயர் 12:16 எபிரேயரின் ஆசிரியர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் சீர்கெட்டவன் என்கிற வார்த்தையை நாம் கவனித்தோம். அதை குறித்த தியானத்தை கடந்த நாளிலே கவனித்தோம். இன்றைக்கு வேசி கள்ளன் என்கிற வார்த்தையை எடுத்துக்கொள்வோம். ஒருவனும் வேசி கள்ளனாகவும் என்கிற வார்த்தையை நீங்கள் கவனியுங்கள். பொது மொழிபெயர்ப்பு காமுகராகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லுகிறது. அப்படியானால் அர்த்தம் என்ன? ஒரு மனிதன் தன்னுடைய சரீர இச்சைகளுக்கு அடிமையாயிருப்பதற்கு தன்னை விற்று போடுவது, அதுதான் இந்த வார்த்தைக்கான அர்த்தம். ஆங்கில வேதாகமம் பயன்படுத்தும் போது ஃபர்னிகேட்டர் என்கிற வார்த்தையை பயன்படுத்தும் போது அதற்கான கிரேக்க பதம் போனோஸ் என்கிற கிரேக்க பதம். இந்த போனோஸ் என்கிற கிரேக்க பதத்தில் இருந்துதான் போன் என்கிற அந்த ஆபாச காரியத்திற்கான வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? ஒருவரினுடைய சரீர இச்சைக்கு இன்னொருவர் தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுப்பது அல்லது முறையற்ற சரீர உறவில் ஈடுபடுவது என்பதெல்லாம் இதற்கு பின்னால் இருக்கிற வார்த்தையாகும். இன்னும் இந்த வார்த்தையினுடைய அடிச்சொல்லுக்கு நீங்கள் போவீர்கள் என்றால் ஒரு காரியத்திற்கு அடிமையாக இருப்பது. சுருங்க சொன்னால் மாம்சத்தின் இச்சைகளுக்கும் சரீரத்தின் இச்சைகளுக்கும் ஒரு மனிதன் தன்னை விற்று போட்டு தன்னுடைய சரீரத்தை அதற்கு ஒரு காரணியாக பயன்படுத்தி அதற்கே அடிமையாக வாழ்வது, இதுதான் அதனுடைய மொத்த அர்த்தம். ஏசாவின் வாழ்க்கையிலே எந்த சம்பவத்தை இது நினைவுபடுத்துகிறது என்பதை நம்மால் நிதானிக்க முடியவில்லை. புதிய ஏற்பாடு அதை குறித்த விளக்கத்தை சொல்லவில்லை. பழைய ஏற்பாட்டிலும் அப்படி கொத்த ஒரு வார்த்தையை ஒரு சம்பவத்தை நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் திருமறை ஒரு வார்த்தையை கூறுகிறது என்றால் அதற்கு பின்னால் ஒரு அடிப்படை இல்லாமல் இருக்காது. உண்மையிலேயே ஏசா தன்னுடைய மாம்சீக உணர்ச்சிகளிலே சரீரத்திற்கான இச்சைகளின் விஷயங்களிலே தடுமாற்றம் உடைய மனிதன்தான் என்பதை வேதம் மிக உறுதியாக கூறுகிறது. நண்பர்களே, பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையும் இதே நிலையில்தான் இருக்கிறது. பலர் ஒரு நல்ல கிறிஸ்தவ பாரம்பரியத்தையும் கிறிஸ்தவ பின்னணிகளையும் கொண்டிருந்தாலும் அவர்களுடைய அந்தரங்க வாழ்க்கை அதிகேடாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். விசேஷமாக சரீர இச்சைகளுக்கும் மாம்சத்தின் இச்சைகளுக்கும் அவர்கள் தங்களை விற்று போட்டிருக்கிறார்கள். இந்த வார்த்தை சொல்லுகிற பிரகாரம் இன்றைக்கும் நாம் கிறிஸ்தவ விசுவாசிகளின் மத்தியிலே, ஏன் இன்னும் ஊழியர்களின் மத்தியிலேயும் இன்னும் இப்படி போன்ற ஆபாச காட்சிகளுக்கும் ஆபாச வீடியோக்களுக்கும் பலியாகி இருக்கிற மக்கள் எத்தனை பேர் தங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை பல மணி நேரங்கள் இதில் செலவழிக்கிற மக்கள் இன்றைக்கும் இருக்கத்தானே செய்கிறார்கள். இது எவ்வளவு கேடான விஷயம்! இது நம்முடைய மாம்சத்தை கரைப்படுத்துவது மாத்திரமல்ல, நம்முடைய சிந்தையை கரைப்படுத்துவது மாத்திரமல்ல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வின் அழிவிற்கும் மாம்சத்தின் அழிவிற்கும் நம்மை வழிநடத்தும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. வெளியிலே பலர் உத்தமர்களாக தோன்றுகிறவர்கள், நல்லவர்களாக இருப்பவர்களும் கூட தங்கள் அந்தரங்க வாழ்க்கையிலே இப்படி போன்ற விஷயங்களிலே
பெரிய தோல்வியை கண்ட மனிதர்களாக இருப்பதை நீங்கள் கவனிக்கலாம். இறை மக்களே, நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போமா? கடவுளுடன் இருக்கிற அடிப்படை உறவுகளிலே நமக்கு தடுமாற்ற நிலை ஏற்படும் போது, உறுதித்தன்மையிலே நிலைப்பாடற்ற விஷயங்கள் வாழ்க்கையிலே உள்ளே நுழையும் போது, நாமும் இப்படி போன்ற இச்சைகளுக்கு அடிமைகளாகி விடுவோம். உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த பிரச்சனை இருக்கிறதா? ஏதேனும் நீங்கள் இப்படி போன்ற சிக்கல்களிலே நீங்கள் தடுமாறி கொண்டிருக்கிறீர்களா? முறையற்ற சரீர உடல் உறவுகளோ அல்லது ஆபாச காட்சிகளை பார்த்து ரசிப்பதோ அல்லது அதை குறித்த விஷயங்களை பேசுவதில் ஆர்வம் காட்டுவதோ தவறான தொடர்புகளோ உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கும் என்றால், நீங்கள் உங்கள் சொந்த ஆத்மாவுக்கும் சரீரத்திற்கும் நீங்கள் கேட்டை விளைவிக்கிறீர்கள். ஆண்டவரிடத்திலே நீங்கள் மன்றாட வேண்டும். அதை குறித்த எந்த சாக்கு போக்கையும் நீங்கள் சொல்லக்கூடாது. எந்த ஆறுதலையும் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. சூழ்நிலையை காரணம் காட்டவும் கூடாது. மண்டியிடுங்கள். ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். ஆண்டவரே, என்னை மன்னியும் என்று கெஞ்சுங்கள். கல்வாரியின் இரத்தம் ஆண்டவர் சிந்தின நோக்கத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே உணருங்கள். மீட்பு வாழ்வுக்கு திரும்புங்கள். கடவுளிடத்திலே நீங்கள் திரும்பி வருவீர்களானால் உங்களை தூக்கி எடுக்கவும் நிலைநிறுத்தவும் ஆண்டவரால் முடியும். கற்பு வாழ்விலே தூய்மை மிக மிக முக்கியம். இதை வேதம் பல வசனங்களின் மூலமாய் நமக்கு வலியுறுத்துகிறது. இன்றைக்கும் நம்முடைய தியானத்திலே இதை கவனத்திற்கு எடுத்துக்கொள்வோம். ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோமா? பிரார்த்தனை செய்வோம். அன்பின் தகப்பனே, எங்களுடைய சரீர இச்சைகளுக்கும் கேடான உணர்ச்சிகளுக்கும் பல நேரங்களிலே நாங்கள் எங்களை விற்று போட்டவர்களாகவும், சிலரில் நாங்கள் ஆண்டவரே அதற்கே அடிமையானவர்களாகவும், எப்பொழுதும் அதிலே மூழ்கி இருக்கிறவர்களாகவும் இருக்கிறோம். எங்களை மன்னியும், எங்களை தூக்கியிடும், நிலைநிறுத்தும். கல்வாரியின் அன்பு எங்களை அணைத்து கொள்ளட்டும். இயேசுவின் நிமித்தமே வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.